பீகார் மாநிலம் சிவானைச் சேர்ந்த மிண்டா தேவியின் வயது வாக்காளர் பட்டியலில் 124 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தது சர்ச்சையாகியுள்ளது. 34 வயதாகும் மிண்டா தேவி பிறந்த ஆண்டு 1990 என்பதற்கு பதிலாக 1900 என்று வாக்காளர் பட்டியலில் பதிவானதுதான் இந்த பிரச்சினைக்கு காரணம். பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இந்த பின்னணியில் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளுக்கு ஆதாரமாக மிண்டா தேவி விவகாரம் எதிர்க்கட்சிகளால் பயன்படுத்தப்பட்டது. திங்கட்கிழமை நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடைபெற்ற போராட்டத்தில் பிரியங்கா காந்தி உட்பட காங்கிரஸ் எம்பிக்கள் மிண்டா தேவியின் படம் பதித்த டி ஷர்ட் அணிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். தனக்கு 124 வயது என்று பதிவு செய்தது முற்றிலும் அதிகாரிகளின் தவறு என்று மிண்டா குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆனால் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தில் மிண்டா தேவியின் கணவர் அவர் பிறந்த ஆண்டை தவறாக குறிப்பிட்டிருந்ததாக சிவான் மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இந்த பிழையை சரி செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் யூனியன் பசிபிக் ரயில்வே நிறுவனத்தின் சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டது. கார்டன் நகருக்கு கிழக்கே 2 மைல் தொலைவில் நேரிட்ட இந்த விபத்தில் ரயிலின் 35 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த ரயிலில் என்ன பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. விபத்தில் யாருக்கும் பாதிப்பில்லை என்றும் மீட்புப் பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்று வந்த சர்வதேச ரோபோ கண்காட்சி நிறைவடைந்தது. இதில் 220 நிறுவனங்களின் 1569 விதமான ரோபாட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கடைகளில் இருந்து விவசாய பணிகள் வரை செய்யும் பல வகையிலான ரோபோக்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன. வீட்டு வேலைகளை செய்யும் ரோபோக்களுக்கு வரவேற்பு அதிக அளவில் இருந்தது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இனிப்பான செய்தி வந்துள்ளது. எடை குறைப்பு மருந்தை பல நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தி வரும் நிலையில் அவற்றின் விலை பலரால் வாங்க முடியாத அளவுக்கு மாதத்துக்கு 30,000 ரூபாயாக உள்ளது. அது அடுத்த ஆண்டு 3,000 ரூபாய் வரை குறையக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் ஜெனரிக் எடை குறைப்பு மருந்துகளை அறிமுகப்படுத்த உள்ளதுதான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. எடை குறைப்பு மருந்துகளால் கடந்த 4 ஆண்டுகளில் 2 கோடி பேர் உலகெங்கும் பலன் பெற்றுள்ளனர். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது சினிமா பயணத்தில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இதனையொட்டி நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சூப்பர் ஸ்டாரை அன்புடனும் பெருமையுடனும் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். ரஜினிகாந்தின் கோல்டன் ஜூப்ளிக்கு ஏற்ப கூலி படம் உலகளாவிய வெற்றியை பெற வேண்டும் என்று கமல்ஹாசன் வாழ்த்தியுள்ளார். படத்தில் நடித்துள்ள திரைக்கலைஞர்களின் பெயர்களை குறிப்பிட்டும் கமல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரை மேலூர் அருகே பலத்த காற்றோடு 20 நிமிடங்களுக்கும் மேலாக மிதமான மழை பெய்துள்ளது. இந்நிலையில் மழையின் காரணமாக சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழையால் வாரங்களில் உள்ள ஹண்டர் சாலை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. அதன் ட்ரோன் காட்சிகள் வெள்ளத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. சாலையின் இருபுறமும் உள்ள கடைகளையும் குடியிருப்புகளையும் வெள்ளம் மூழ்கடித்துள்ளது. திடீர் வெள்ளப்பெருக்கால் பல குடும்பங்கள் தங்க இடமின்றி தவிக்கின்றன. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பெருமழை பெய்வதால் தேசிய நெடுஞ்சாலை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. விஜயவாடாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி ஒன்றை வெள்ளம் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றன. மெதுமெதுவாகவே வாகனங்கள் நகர்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் பல்வேறு நாடுகளுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயில் சிக்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளான இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பரவி வரும் இந்த காட்டுத்தீயால் வெப்ப அலை அபாயம் அதிகரித்துள்ளது. இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஹைலிஃபாக்ஸில் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வீரர்கள் போராடி வருகின்றனர். சுமார் 30 ஹெக்டேர் அளவுக்கு பரவியுள்ள தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. தீயை அணைக்கும் பணி சவால் நிறைந்ததாக உள்ளது என்று நகர நிர்வாகம் கூறியுள்ளது.
முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவிடம் சட்டவிரோத பெட்டிங் செயலி வழக்கில் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். சட்டவிரோத பெட்டிங் செயலி நிறுவனம் ஒன்றுடன் சுரேஷ் ரெய்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்த புகாரின் பேரில் இவ்விசாரணை நடைபெற்றது. சட்டவிரோத செயலியின் விளம்பரத்திலும் சுரேஷ் ரெய்னா நடித்திருந்தார். அது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறும் உரிமை மீட்பு நடைபயணத்திற்கு முன்னதாக மயிலம் முருகன் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீமத் சிவஞான பாலசுவாமிகளிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அப்போது அவரிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது, ஆனால் மழை நீரை தேக்கி வைப்பதற்கு ஏற்ப ஏரி குளங்கள் தூர்வாரப்படவில்லை என்று தெரிவித்தார். அதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே உரிமை மீட்பு நடைபயணம் செய்வதாக கூறினார். மேலும் பெண்களுக்கு வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாகவும் ஸ்ரீமத் சிவஞான பாலசுவாமியிடம் அன்புமணி எடுத்துரைத்தார். மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு சென்னை அண்ணா நகரில் பயிற்சியின் போது தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவி ஒருவர் கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் மீது புகார் அளித்தார். இதில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் மேலும் சில மாணவிகள் கெபிராஜ் மீது தொடர்ந்து புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் கெபிராஜ் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. தண்டனை விவரங்களை வெளியிட்ட நீதிமன்றம் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி அடுத்த மாதம் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்க வாய்ப்பிருப்பதாகவும் அப்போது அதிபர் டிரம்பையும் அவர் சந்திக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவுக்கு டிரம்ப் தொடர்ந்து வரி விதிப்பு நெருக்கடி அளித்து வரும் நிலையில் இரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கக்கூடும் என்ற தகவல் கவனம் பெறுகிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டம் வரும் மாதம் 23ஆம் தேதி நியூயார்க்கில் தொடங்குகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா சென்றிருந்த போது பிரதமர் மோடி அதிபர் டிரம்பை சந்தித்திருந்தார். திமுக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களால் மக்கள் மத்தியில் நமக்கான ஆதரவு மனநிலையே பொதுவாக இருந்து வருவதாக கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் மூலம் நிர்வாகிகளுடன் பேசுவது தமக்கு உற்சாகம் அளிப்பதாகவும் அரசு பணிகளை விட கழக பணிகள் தாய் வீடு திரும்பிய உணர்வை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் தாய்மானவர் திட்டம் போன்றவை குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களால் மக்களிடம் திமுகவுக்கு ஆதரவான மனநிலை இருப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பணிகளுக்காக 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் என்ற வகையில் பூத் லெவல் கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றும் இந்த களப்பணிகளை தாமே நேரடியாக கண்காணிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க விடப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் மீண்டும் ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் வரும் செப்டம்பர் மாதம் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணிக்க உள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் அதிமுக தலைமை தாங்கும் என்றும் முடிவுகளை தாங்களே எடுப்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவிலிருந்து விலகிய அன்வர் ராஜா, மைத்ரேயன் போன்றோர் எந்த கட்சியிலும் நீடிக்க மாட்டார்கள் என்று விமர்சித்துள்ளார். சார், விரைவில் நீங்களும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் இணையுங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சார்? அது அவரை கேளுங்க. அவர் தான் சொன்னாரு, அவரே திருப்பிக்கணும். சார், உங்க கூட்டணி பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு. ஆனா மத்ததெல்லாம் நாங்க தான் முடிக்கணும். அதிமுக தான் தலைமை தாங்க. ஆக அது சந்தர்ப்ப சூழல் வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்க தரப்போம். அதான் சார் சொல்றீங்க. அதாவது இது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆக இந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா? மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அன்வர் ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்து மறுபடி போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், பாடி சேர்த்து மறுபடி போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. 8 மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட
கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணி தலைமையேற்று வந்து சேருவா என்பதை தெரிவித்து நன்றி. சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் அரசு நடத்திய 8வது சுற்று பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டுமென்ற நீதிமன்ற உத்தரவை நிலைநாட்ட காவல்துறையினர் முயன்று வரும் நிலையில் போராட்டம் தொடரும் என்று தூய்மை பணியாளர்கள் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர் தனியார் மயப்படுத்துவதை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 5 மற்றும் 6வது மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரிப்பன் மாளிகையின் முன்பு இரவு பகலாக வெயில் மழையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து 13வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் மறுபுறம் அவர்களுடனான அரசின் பேச்சுவார்த்தையும் தொடர்கிறது. இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தூய்மை பணியாளர்களோடு அரசு தரப்பில் 8வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இது தொடர்பாக பேசிய போராட்டக் குழுவினர் அரசு தரப்பு உறுதியான முடிவை அறிவிக்காததால் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இன்னைக்கு காலையில கூட தமிழக முதல்வர்கிட்ட நாங்க ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம். இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது, இந்த கான்ட்ராக்ட் மூலமாக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என சிலர் நினைக்கிறார்கள், அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற கடிதத்தை கொடுத்திருந்தோம். ஆன பின்பும் பேச்சுவார்த்தை அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள். அவர்கள் இங்கு இருந்து எப்படி நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும், நீங்கள் கலைந்து சென்றால் பார்க்கலாம், இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. போராட்டம் 100% தொடருது. தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க. போராட்டம் உறுதியாக தொடர்கிறது. முதல்வர் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க கோரிக்கை ஏத்து பண்ணாதான் அடுத்து பேச்சுவார்த்தை. அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க, முடிஞ்சா அப்புறப்படுத்தட்டும். அவங்களால முடிஞ்சா அப்புறப்படுத்த சொல்லுங்க, நாங்க நிக்கிறோம், முடிஞ்சா அப்புறப்படுத்துங்க. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை சுட்டிக்காட்டி காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கினர். போராட்டத்தை தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாக நேரிடும் என எச்சரிக்கை விடுத்த காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறு ஒலிபெருக்கியின் மூலம் அறிவுறுத்தினர். ஒரு கட்டத்தில் ரிப்பன் மாளிகை பகுதியை காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கல்வி உரிமை சட்டத்தில் தமிழக அரசு நிதி ஒதுக்காததால் 8 லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருப்பதாக பாமக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான பாலு தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின்படி, கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் கல்லூரிகளில் தமிழகத்தில் சேர்ந்த 8 லட்சம் மாணவர்கள் தங்களுடைய படிப்பை தொடர முடியாத நிலையில் உள்ளார்கள். தமிழக அரசு தனியார் பள்ளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை கடந்த 2 ஆண்டுகளாக செலுத்தாமல் உள்ள காரணத்தினால் அந்த மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது என்ற செய்தி தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலால் நிலைகுலைந்து போயுள்ள காசா பிராந்திய மக்களுக்கு உதவும் வகையில் இந்தோனேஷியா 800 டன் அளவிலான உதவிப் பொருட்களை வழங்குகிறது. இந்த உதவிப் பொருட்கள் வான்வழியாக காசா மக்களை சென்றடைய உள்ளதாக இந்தோனேஷிய ராணுவத்தினர் தெரிவித்தனர். அதிபர் பிரபாவோ சுபியாந்தோவின் உத்தரவின்படி இந்த உதவிப் பொருட்கள் வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் கூறினர். திமுக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களால் மக்கள் மத்தியில் நமக்கான ஆதரவு மனநிலையே பொதுவாக இருந்து வருவதாக கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் மூலம் நிர்வாகிகளுடன் பேசுவது தமக்கு உற்சாகம் அளிப்பதாகவும் அரசு பணிகளை விட கழகப் பணிகள் தாய் வீடு திரும்பிய உணர்வை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் தாய் மாணவர் திட்டம் போன்றவை குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களால் மக்களிடம் திமுகவுக்கு ஆதரவான மனநிலை இருப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பணிகளுக்காக 100 வாக்காளர்களுக்கு 1 உறுப்பினர் என்ற வகையில் பூத் லெவல் கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றும் இந்த களப்பணிகளை தாமே நேரடியாக கண்காணிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க விடப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் மீண்டும் ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் வரும் செப்டம்பர் மாதம் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணிக்க இருப்பதாகவும் அப்போது அவர் தெரிவித்துள்ளார்.